இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பாஞ்சில் ஒரு டால் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் டால், அப்புறம் சிசர், அப்புறம் ஸ்பாஞ்ச், ஸ்கேல், குண்டூசி, அப்புறம் பீட்ஸ், கோல்டன் கலர், அப்புறம் ஊசி கோத்த ஒரு நூல் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே மாதிரிக்கே இந்த ஷீட்டை ரெண்டாக மடித்து 13 சென்டிமீட்டர் அகலம், 13 சென்டிமீட்டர் உயரம், இதே மாதிரிக்கே நம்ம 8 ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொம்மைக்கு மேலே உள்ள டாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பொம்மைக்கு தகுந்த மாதிரிக்கே ஒரு ஷீட் எடுத்து அதை ரெண்டாக மடித்து வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த பொம்மையோட ஹெட்டை கட்டிட்டு மாட்டிக்கலாம். மாட்டிட்டு சைடில் 2 குண்டூசியை குத்தி விட்டுடலாம். நம்மளோட டாப் ரெடி ஆகிடும். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரிக்கே செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அந்த பொம்மைக்கு எப்படி ஸ்கர்ட் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதே மாதிரிக்கே நம்ம நறுக்கி வச்சுருந்த ஷீட்டை ரெண்டாக மடித்து இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் ரெண்டாக மடித்து இப்படி பிடிச்சிட்டு அந்த பொம்மையில் நம்ம வச்சு ஃபிட் பண்ணிடலாம். நான் கோல்டன் கலர் மணியை நம்ம குண்டூசியில் கோத்து வச்சுக்கலாம். நான் முன்னாடியே கோத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து அப்படியே இந்த பொம்மையில் பஞ்ச் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ நம்ம இதே மாதிரிக்கே எல்லாத்தையும் குத்தி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து அதில் ஸ்டோன்லாம் ஒட்டிடலாம். இப்படியே பிடிச்சிக்கோங்க. அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சி ஒரு குண்டூசியே குத்திடலாம். இதே மாதிரிக்கே எல்லாத்தையும் குத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கெட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிடலாம். இதே மாதிரிக்கே ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோனை இப்போ எல்லாத்துலேயுமே ஒட்டிடலாம். இதோ பாருங்கள், இதே மாதிரி ஸ்டோனு இதை நம்ம எல்லாத்துலேயுமே ஒட்டிடலாம். இதே மாதிரிக்கே நான் ஒட்டியிருக்கேன். அடுத்தது நம்ம வந்து ஸ்டோன் டேப் எடுத்துக்கலாம். இது மாதிரி இதை வந்து இடுப்புலேயும் அப்புறம் கழுத்துலேயும் இதை நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம். நீங்கள் இதே மாதிரி கூட செய்யலாம், இல்லை வேறு மாதிரி கூட செய்யலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ நீங்கள் அதை மாதிரிக்கே செய்யலாம். இப்போ இந்த பொம்மைக்கு கேப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் செய்கிற மாதிரிக்கே செய்யுங்க. இதே மாதிரிக்கே ஷீட்டை 2ஆக மடக்கி நம்ம ஊசியை வச்சு தச்சுக்கலாம். இதே மாதிரிக்கே நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரிக்கே தையுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ நம்ம சூப்பரான தொப்பி இந்த பொம்மைக்கு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே இந்த பொம்மை எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இதே மாதிரிக்கே நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த பொம்மையை வீட்டிலே செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு பொம்மை செஞ்சுருந்தேன், எல்லோ கலரு. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதான் நான் செஞ்ச எல்லோ கலர் பொம்மை. இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து இந்த வீடியோவை போட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதில் சூப்பராக வந்துச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். பாருங்கள், ரெண்டுமே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டின்னி திஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி பெல் ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரிக்கே வேறு ஏதாவது உங்களுக்கு வேணால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.